بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் சஹீஹுல் புகாரி என்கிற ஹதீஸின் நேரடி தமிழாக்கத்தையும் அதன் விளக்கத்தையும் பார்த்து வருகிறோம். சென்ற வாரம் 126வது ஹதீஸுடைய பாடத்தலைப்பு சம்பந்தமான விஷயத்தில் ஒரு சின்ன ஒரு பகுதியை பார்த்தோம். அதை மறுபடியும் ஆரம்பத்திலிருந்து பார்த்துருவோம். பாபு மன் தரக்க பஅல் இஃப்தியார். இஃப்தார்னா தேர்ந்தெடுத்து கொள்வது, அதாவது இஃப்தியார்னா தேர்வு செய்தல். தேர்வு செய்தல்ங்கிறது சலுகைக்கு சொல்லுவாங்க. கட்டாயம் இல்லாமல் இருக்கிறபோது விரும்பினா நீங்கள் செய்யலாம், விரும்பாட்டி விட்டுடலாம் அப்படிங்கிறதுக்கு இஃப்தியார்பாங்க. அதுக்கு நம்ம தமிழில் சொல்கிறாருன்னா சலுகைன்னு சொல்லிக்கிறலாம். பாபு மன் தரக்க, ஒருவர் விட்டு விட்டார் அவரை பற்றிய பாடம். எதை விட்டுட்டார்னா பஅல் இஃப்தியாரி, சில சலுகைகளை விட்டுவிட்டார், அதாவது சொல்லாமல் விட்டுவிட்டார். சில சலுகைகளை தெளிவுபடுத்தாமல் விட்டுவிட்டாரே அவரை பற்றிய பாடம். எதுக்காக வேண்டிய அந்த சலுகையை சொல்லாமல் விட்டுட்டார்னு கேட்டால் மகாஃபத்தை, அஞ்சியதற்காக. லீ மகாபத்தி, அந்த லீங்கை நீக்கிட்டு நசபு செய்வாங்க. அந்த காரணத்திற்காகண்டு வர்ற இடத்துல லீ இருக்குன்னு வைங்களேன், அந்த லீ எடுத்துட்டாங்கன்னா நசபு செஞ்சு படிப்பாங்க. மகாபத்தை பயந்ததற்காக. எதுக்கு பயந்ததற்காகன்னா யக்குசுர, குறைவாக இருப்பது. கசருனா தொழுகையில் கசரு செய்கிறோம்ல, 4 ரக்காத்து 2 ரக்காத்தை செய்கிறோம்ல. கசர்னா குறைக்கிறது, குறைதல். யக்குசுர ஃபஹமு பாலின் நாசி, சில மனிதர்களுடைய புரிதல். ஃபஹமுன்னா புரிதல், புரிந்து கொள்ளுதல் குறைவாக இருப்பதற்கு பயந்ததற்காக சில சலுகைகளை சொல்லாமல் விட்டவருடைய பற்றிய பாடம். மகாபத்தை பயந்ததற்காக. எதுக்கு பயப்படுறாரு? யக்குசுர, குறைவாக இருக்கிறதை பயந்து. என்ன குறைவாக இருக்கிறது? ஃபஹமு பாலின் நாசி, சில மனிதர்களின் புரிதல். அன்ஹு, அதை பற்றி, அந்த சலுகையை பற்றி. அந்த சலுகையை பற்றி சில மனிதர்களின் புரிதல் குறைவாக இருப்பதைக்கு அஞ்சியதற்காக சில சலுகைகளை சொல்லாமல் விட்டவர் பற்றிய பாடம். விட்டுட்டார்னா சொல்லாமல் விட்டுறது, மக்களுக்கு தெரிவிக்காமல் விட்டுறது. எதுக்காக வேண்டி விட்டுறது? ஒன்று கிடக்கு ஒன்று புரிஞ்சுக்கிடுவாங்க, சரியாக புரிஞ்சிக்கிற மாட்டாங்க என்று பயந்து விட்டு விடுவது. மேலும் யகவு, இந்த ஃபாங்கிறது அத்துஃபு. எங்கே அத்துஃபுன்னா யக்சுரவுல அத்துஃபு. மகாஃபத்தை யகவுன்னு வரும். மகாஃபத்தை பயந்ததற்காக யகவு, அவர்கள் விழுந்து விடுவார்கள் என்று பயந்ததற்காக. எதில் விழுந்துடுவார்கள்னா ஃபி அஷத்த மின்ஹு, அதை விட கடுமையான விஷயத்தில், அதை விட ஒரு மோசமான நிலைக்கு போய்விடுவார்கள் என்று பயந்ததற்காக வேண்டி சில சலுகைகளை விட்டு விடுதல் பற்றிய பாடம். திருப்பி ஒரு வாசிச்சா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக வழங்கிடும். பாபு மண் தரக்க, விட்டு விட்டாரே அவரை விட்டு விட்டார்னா சொல்லாமல் விட்டு விடுவது, ஒரு செயலை செய்யாமல் விடுறதில்லை. ஒரு ஹதீஸ் கிடைக்கிறது, இதை சொன்னோம்னா தப்பாக புரிஞ்சுக்கிடுவாங்க. அப்போ பாபு மண் தரக்க, யார் விட்டு விடுகிறாரோ, சொல்வதை விட்டு விடுகிறாரோ. பாலல் இஃப்தியாரி, சில சலுகைகளை பிறருக்கு சொல்லாமல் பிராக்கெட்டில் வச்சுக்கிறேன். பிறருக்கு சொல்லாமல் விட்டு விடுகிறாரே அவரை பற்றிய பாடம். எதற்காக சில சலுகைகளை சொல்லாமல் விடுகிறார் என்றால் மகாஃபத்தை பயந்ததற்காக. எதுக்கு பயந்தார் என்றால் யக்சுர, குறைந்து விடுவதை. எது குறைந்து விடுவது? ஃபஹமு பாலின் நாசி, சில மனிதர்களின் புரிதல். ஃபஹமுன்னா விளங்குறது, புரிவது. சில மனிதர்களின் புரிதல் குறைவாக இருப்பதற்கு பயந்து. அன்ஹுன்னா அந்த சலுகையை பற்றி, பாலில் இஃப்தியாரி, அந்த சலுகையை பற்றி சில மனிதர்களின் புரிதல் குறைவாக இருக்கிறது என்று பயந்து சில சலுகைகளை சொல்லாமல் விட்டு விடுவது பற்றிய பாடம். மேலும் பயந்ததற்காக மகாபத்த யகவு, அந்த மக்கள் விழுந்து விடுவார்கள் என்று பயந்து. யகவுன்னு வந்திருக்கல, அதில் யகவுன்னு வரலையில்,
அப்படின்னா அந்த அன் அங்கே இருக்குன்னு அர்த்தம். இந்த அன் இருக்குல்ல, இந்த அன் அத்துப்பு செஞ்சதுனால யக்குசுரவில் அத்துப்பு செஞ்சீங்கன்னா அந்த அன் என்பது வந்துடும். மகாபத்த ஐயகவு, அவர்கள் விழுந்து விடுவதை பயந்ததற்காக. எங்கே விழுந்துருவாங்கன்னா ஃபி அஷத்த மின்ஹு, அந்த சலுகையை விட கடுமையான விஷயத்தில், சலுகைன்னு சொல்ல போகிறோம், அதை விட மோசமானதுக்கு அவர் போயிடக்கூடாது என்று பயந்ததற்காக வேண்டி சில சலுகைகளை சொல்லாமல் விட்டு விடுகிறாரே அவரை பற்றிய பாடம்னு வந்திருக்குது. இது சுருக்கமாக 2 சொல்லலாம் பாடத்தை, அவர் கட்டுற மாதிரி எழுதியிருக்கிறார். அது 120 ஹதீஸா அந்த பாடத்தை கொண்டு வர்றார். ஹத்தஸனா உபைதுல்லாஹ் இப்னு மூசா, நமக்கு உபைதுல்லாஹ் பின் மூசா என்பவர் சொன்னார். அவர் அறிவிக்கிறார். இஸ்ராயில் என்பார் வழியாக அவர் அறிவிக்கிறார். ஹத்தஸ இஸ்ராயில் அறிவிக்கிறாரு. அபி இஸ்ஹாக், அபு இஸ்ஹாக் வழியாக அவர் அறிவிக்கிறார். ஹத்தஸ அபு இஸ்ஹாக் அறிவிக்கிறாரு. அனில் அஸ்வதி என்பார் வழியாக அறிவிக்கிறார். இந்த அஸ்வதி யாருன்னு கேட்டால், இவர் ரசூல்லா காலத்திலேயே இருந்தவர், இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாமல் இருந்தார். ரசூல்லா காலத்துக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு ஆனால் சஹாபியில் வரமாட்டார். இவர் ரசூல்லா காலத்திலலாம் இருந்திருக்காரு, பார்த்துருக்கிறாரு, சந்திச்சிருக்கிறாரு. ஆனால் ரசூல்லா காலத்தில் எதுக்கு சொன்னா மூத்த ஆளுங்கிறதுக்காக சொல்ல வர்றான். அஸ்வதுங்கிறவர் ரொம்ப மூத்த பழைய காலத்தாள். ஆனால் அவர் எப்போ இஸ்லாத்துக்கு வர்றாருன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பிறகு தான் இஸ்லாத்துக்கு வர்றாரு. முஸ்லீமாக இருந்து ரசூல்லாவை பார்த்தா தான் ஒருத்தர் சஹாபின்னு சொல்ல முடியும். அப்புறம் ரசூல்லாவை பார்க்கும் பொழுது இஸ்லாத்தை தழுவாமல் ரசூல்லாவுடைய மரணத்துக்கு பிறகு தழுவினார்னு சொன்னால் அவரை முகுல்தரீம்னு சொல்லுவாங்க. அதாவது சஹாபின்னு சொல்ல மாட்டாங்க, தாபியில் தான் வருவார் சொல்லப்போனால். ஆனால் சஹாபாக்கள் காலத்தில் உள்ள ஆள் இவர். அபூபக்கர், உமர் அந்த வயசில் உள்ள ஒரு ஆள் இவர். அனில் அஸ்வதி என்பார் வழியாக அபு இஸ்ஹாக் அறிவிக்கிறார். கால, இந்த அஸ்வதுங்கிறவர் அஸ்வத் ஒரு பெரிய மனுஷராக இருக்கிறதுனால இவர் என்ன செய்வார்னா, ஆயிஷா நாய்கிட்ட போய் நிறைய மார்க் விஷயங்களை அறிந்து கொள்ள ஆர்வம் காட்டுவார். இவருக்கு ரசூல் ஆயிஷா நாய் அவர்கள் என்ன செய்வாங்க, நிறைய ஹதீஸ்கள்லாம் அறிவிப்பாங்க. அதனால் இந்த அஸ்வத் என்பவர் ஒரு வயதான ஒரு மூத்த ஒரு ஆளாக இருக்கிறதுனால அவர் ஆயிஷா நாய்கிட்ட நிறைய தகவல்களை அறிந்து கொண்டவராக இருந்தார். அதனால் இந்த அஸ்வத் என்ன சொல்கிறான்னு கேட்டால், இப்போ அஸ்வத் தான் அறிவிக்கிறார். அஸ்வத் சொல்கிறாரு, காலலி இப்னு ஜுபைர் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் எனக்கு சொன்னார். ஜுபைர் யாருன்னு கேட்டால், அந்த 10 சஹாபியில் ஒரு ஆள். அந்த சொர்க்கவாசிகள்னு நற்செய்தி சொல்லப்பட்ட 10 சஹாபியில் ஜுபைர்னா ரசூல்லாவுடைய மாமி மகன். அவருடைய மகன்தான் அப்துல்லா இப்னு ஜுபைர். இந்த அப்துல்லா இப்னு ஜுபைர் அஸ்வதிட்ட கேட்குறார். என்ன கேட்குறாருன்னு கேட்டால், கானத் ஆயிஷா அவர்கள் துசிர்ரு, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு செய்தியை சொல்வதற்கு பேர் அசர்றம்பாங்க. ஒரு பயான் பண்ணி பொதுவாக சொல்லாமல் ஒரு ஆளை கூப்பிட்டு நம்ம ஒரு செய்தியை சொல்கிறோன்னு வைங்களேன், தனிப்பட்டு சொல்வதுன்னு அர்த்தம். அதுக்கு என்ன வார்த்தையை போடுவாங்கன்னா அசர்ன்னா ரகசியம்னு குசுன்னு அப்படி இல்லை, பொதுவில் சொல்லாமல் தனிப்பட்ட முறையில் சொல்வதற்கு பேர் அசர்ற. கானத் ஆயிஷா அவர்கள் துசிர்ரு இலைக்க, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சொல்லி இருக்கிறார்கள். கதீரன், நிறைய சொல்லியிருக்கிறார்கள். யார்? அஸ்வதிட்ட போய் கேட்குறார் இப்னு ஜுபைர், நீங்கள் மூத்த ஆளாக இருக்கிறீங்க, ஆயிஷா நாயகி உங்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில் என்ன செய்கிறாங்க, நிறைய சொல்லியிருக்கிறாங்க. ஃபமா ஹத்தஸத்துக பில் காபத்தி, காபா விஷயமாக அவங்க உங்களுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்குறார். இப்னு ஜுபைர் என்ன செய்கிறாருன்னு, அந்த இப்னு ஜுபைருடைய இந்த விஷயத்தை இந்த ஹதீஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வரலாறை தெரிஞ்சுக்கணும். இது என்ன பிரச்சனையில் ஓடுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் தான் இந்த ஹதீஸு, இதுக்கு ரிலேட்டிவாக சில ஹதீஸை நான் எடுத்து காட்டுறேன், அதெல்லாம் உங்களுக்கு விளங்கும். என்ன விளங்கும்னு கேட்டால், இப்போ ரசூல்லா காலத்துக்கு பிறகு இந்த அபூபக்கர், உமர், உஸ்மான் 3 பேர் ஆட்சி பண்ணுறாங்க. உஸ்மான் கொல்லப்பட்டதுக்கு பிறகு 2 ஆட்சியாக போயிடுது. அலி பக்கம் அந்த கூஃபாவை தலைநகராக கொண்டு ஒரு அரசாங்கமும், திமிஷ்குங்கிற டமாஸ்கஸை தலைநகராக கொண்டு முஆவியா தலைமையில் ஒரு அரசாங்கமாக முஸ்லீம் அரசாங்கம் 2ஆக பிரிஞ்சிருது. உஸ்மான் வரைக்கும் தான் ஒரு அரசாங்கம்.
உஸ்மான் காலத்துக்கு பிறகு என்ன ஆச்சுன்னு கேட்டால் உஸ்மானை இவர் தான் கொன்றாருன்னு சொல்லி ஒரு குற்றம் சுமத்தி மாவியா தனியாக போயிட்டார். அப்போ மாவியாவின் பக்கம் ஒரு பகுதி இஸ்லாமிய நாடுகளும் அலியின் பக்கம் ஒரு பகுதி இஸ்லாமிய நாடுகளுமாக 2 அதிபர்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது. அப்படி ஏற்பட்டதுக்கு பிறகு அலியுடைய மரணத்திற்கு பிறகு அவர் இருந்த பகுதிக்கு வந்து அவர் ஹசன் அவருடைய மகன் ஆட்சிக்கு வர்றார். அலிக்கு பிறகு யார் வர்றா? அவருடைய மகன் கலீஃபாவாகிறார் ஹசன் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் கொஞ்ச நாளைக்கு ஒரு 6 மாதத்துக்கு தான் கலீஃபாவாக இருந்தார். 6 மாதத்துக்கு பிறகு அவர் ரொம்ப மன உறுத்தலுக்கு ஆளாகி ஒரு இஸ்லாமிய நாட்டில் இதுக்கு ரெண்டு அரசாங்கம் எதுக்கு, நம்ம பேசாமல் மாவியாவும் நல்லா தானே பண்ணுறாரு, நம்ம அவர்கிட்ட ஒப்படைச்சிருவோம், நமக்குள்ள இதுக்கு சண்டை அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாவியாட்ட பேச்சுவார்த்தை நடத்தி என் பகுதியில் உள்ள ஆட்சியை நீங்களே வச்சுக்கிறங்க, நான் உங்களை ஜனாதிபதியாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹசன் 6 மாதம் ஆட்சி பண்ணிவிட்டு ஆட்சியை அவர் பகுதி ஆட்சியை மாவியாட்ட ஒரு பகுதி ஆட்சி ஆல்ரெடி இருக்கிறது. ஹசன்கிட்ட இருந்த அந்த பகுதி ஆட்சி என்ன செய்கிறாருன்னு கேட்டால் மாவியாட்ட கொடுத்துட்றார். அப்போ மாவியா ஆட்சியில் இருக்கிற மாவியா காலத்தில் மறுபடியும் ஒரே ராஜ்யமாக போச்சு. 3 கலீஃபாக்கள் காலத்தில் எப்படி ஒரே ராஜ்யமாக இருந்துச்சோ அதே மாதிரி இந்த அலி மாவியாண்டு ரெண்டு ஆட்சி இருந்தது மாறி ஹசனுடைய காலத்துக்கு பிறகு ஒரு ஆட்சியாக எல்லாத்துக்கும் சேர்த்து மாவியா என்ன செய்கிறாரு, அவர் தலைவர் ஆயிடுறாரு. அவர் சிறப்பான ஆட்சி பண்ணார் மாவியாவுக்கு பிறகு என்ன ஆகுதுன்றா, மாவியா இறந்த உடனே அவர் மாவியா ஹயாத்தோடு இருக்கும்போதே என்ன செய்கிறாருன்னு கேட்டால் எனக்கு பிறகு என் மகனைத்தான் கலீஃபாவாக்கணும், அவருடைய மகன் தான் யசீதை கலீஃபாவாக்கணும்னு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவர் இருக்கும்போது அதற்கான முயற்சிகளை பண்ணுறார். மூத்த சஹாபாக்கெல்லாம் அழைக்கிறாரு, என் மகனுக்கு நீங்கள் பையத்து செய்யணுங்கிறாரு. இப்படி கேட்டு வந்து ஒரு பெருமளவிலான சஹாபாக்களும் யசீதுடைய அடுத்த ஜனாதிபதி யசீது என்பதை என்ன செய்கிறாங்க, ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு ஆக்கிடுறார். அப்படி ஆக்கின பிறகு அவர் இறந்ததுக்கு பிறகு அந்த நேரத்தில் இந்த மதீனா மக்காவுடைய பகுதியில் செல்வாக்கு மிக்கவராக இருந்தது யாருன்னு கேட்டால் இவர் இப்னு சுபைர் தான். இவருடைய வாப்பா வந்து 10 பேரில் ஒரு ஆளாக இருந்த காரணத்தினாலையும் இவர் ஒரு மாவீரராக இருந்தவர். அப்துல்லா இப்னு சுபைர் என்பது பெரிய வீரர். அது மாவீரராக இருந்த காரணத்தினாலையும் இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் யசீது ஆட்சியை நான் ஏற்றுக்கிற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ஹலீஃபான்னு அறிவிக்கிறார். மறுபடியும் 2 ஆட்சியாக போகுது. அதாவது மாவியா காலம் வரைக்கும் ஒரு ஆட்சியாக இருந்தது. யசீதுடைய ஆட்சியை சொன்ன உடனே யசீதை நான் ஏற்றுக்கிற முடியாது என்று சொல்லிவிட்டு எனக்கு பையத்து செய்யுங்கன்னு மக்கள்கிட்ட கேட்குறாரு. மக்கா மதீனா வந்து சில பகுதிகளில் ஈராக்கில் உள்ள பகுதிகளில் சில மக்கள்லாம் வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இவர்கிட்ட வந்து பையத்து செய்கிறாங்க. சின்ன அளவு தானா, யசீதுகிட்ட இருந்த பரந்த சாம்ராஜ்யம் இல்லை. ஹிஜாஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, ஹிஜாஸ் என்றால் வந்து இன்றைக்கி சவுதி அரேபியா, இன்றைய சவுதி அரேபியான்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியை மட்டும் இவர் வந்து அப்துல்லா இப்னு சுபைர் என்ன செய்கிறாரு, நான் தான் ஜனாதிபதி என்று டிக்ளேர் பண்ணிக்கிறார். அப்போ இந்த பக்கம் ஒரு ஆட்சி, அந்த பக்கம் ஒரு ஆட்சி. யசீது தலைமையில் ஒரு பெரிய ஒரு நிலப்பரப்புக்கு ஆட்சி, இவர் தலைமையில் ஒரு சவுதி நிலப்பரப்பு ஹிஜாஸ் மாகாணம்ங்கிற அளவுக்கு இவர் தலைமையில் ஒரு ஆட்சியுமாக இருந்து கொண்டிருக்கிறது. மக்கா மதீனாவெலாம் இவர் கண்ட்ரோலில் இருக்குது, அப்துல்லா இப்னு சுபைருடைய கண்ட்ரோலில் இருக்குது. அப்படி இருக்கிற நேரத்தில் யசீத் என்ன செய்கிறான்னு கேட்டால் இவரை எதிர்த்து படை அனுப்பி யுத்தத்துக்கு நீ எனக்கு கலீஃபாவாக இருக்கணும், 2 ஆட்சி நான் ஒத்துக்கிற மாட்டேன், எனக்கு பையத் செய்றியா இல்லையான்னு கேட்குறாரு. இவர் முடியாதுன்றார். அப்போ மாவியா என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் ஒரு படை அனுப்பி மக்காவின் மீதே படையெடுத்து வர்றார். மக்காவில் தான் இவர் இருக்கிறார். யார்? அப்துல்லா இப்னு சுபைர் இருக்கிறார். படையெடுத்து வந்து ஏவுகணை எரிகணைன்ற நெருப்பு பந்தங்களை வச்சு எரிகிறது. அந்த மாதிரி தாக்குதல்லாம் பண்ண வகையில் காபாவே எரிஞ்சு போச்சு. யார்? மாவியாவுடைய கூட்டத்தை யசீதுடைய அந்த ஒரு ஆட்சியை காப்பாற்றுறதுக்காக வேண்டி யசீது அனுப்புன அந்த படைகள் வந்து என்ன செய்கிறாங்க, வந்து தாக்குதல் மக்கா மேலே படையெடுத்து வர்றாங்க. இவருக்கு எதிராகத்தான் படையெடுத்து வர்றாங்க. என்னாச்சு, கடைசியில் காபாவே அந்த துணியெல்லாம் போத்திருப்பாங்களே அதெல்லாம் எரிஞ்சு ரொம்ப சிதிலமடைஞ்சு போன அளவுக்கு நிறைய சேதங்கள் ஏற்படுத்தினாங்க. ஆனாலும் அவங்களுக்கு ஜெயிக்க முடியலை, யசீதுக்கு ஜெயிக்க முடியலை. அதுக்கப்புறம் இவர் விரட்டி அடிச்சு நெஞ்சிட்டார். அவங்கள வந்து ஓட விரட்டி விட்டு மறுபடியும் கைப்பற்றிக்கிட்டார். இவர் கையில் தான் மக்காவெல்லாம் இருக்குது.
அப்போ யசீது இருந்த காலம் வரைக்கும் இவர் வந்து அசைக்க முடியலை. யசீது ஜனாதிபதியாக இருக்கிற காலம் வரைக்கும் ஒருக்கா சண்டைக்கு வந்தார். காபாவுக்கு சேதத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கெல்லாம் சண்டை நடந்துச்சு. அந்த சண்டையில் வந்து யசீது ஜெயிக்கலை. அவருடைய எல்லையை விட்டு அவர் ஓடி போயிட்டார். இவர் எல்லையை இவர் வச்சுக்கிட்டார். மறுபடியும் 2 ஆட்சி தான் இருக்குது. இப்படி 9 வருஷ காலம் இவர் அப்துல்லா இப்னு ஜுபைர் ஆட்சி எவ்வளோக்குன்னா 9 வருஷ காலம் இவர் ஆட்சியில் இருக்கிறார். 9 வருஷம் இருக்கிற நேரத்தில் யசீது மரணித்து யசீதுக்கு பிறகு அப்துல் மலிக் இப்னு மர்வான் என்பவர் ஆட்சிக்கு வர்றார். அவர் அந்த பரம்பரையாக அப்படி வர்றாங்க. வந்தவுடனே அவருடைய காலத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இதை விடக்கூடாது, 2 ஆட்சியை நம்ம ஒத்துக்கிற முடியாதுன்னு சொல்லி ஒரு படையை அனுப்பி, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுங்கிறாங்கல்ல, அவர் ஒரு பெரிய ஒரு போர் வீரர் அவர், ஆனால் கொடுங்கோலர்னு சொல்லுவாங்க. அந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய தலைமையில் ஒரு படையை அனுப்பி இப்னு சுபைருக்கு எதிராக யுத்தம் நடத்துகிறாரு. அந்த யுத்தத்தில் வந்து இப்னு சுபைர் வந்து அப்துல்லா இப்னு சுபைர் கொல்லப்படுறாரு. மறுபடியும் மக்கா மதினா எல்லாம் வந்து அந்த உமையா அப்துல் மலிக் இப்னு மர்வானுடைய கையில் வந்துடுது. அதாவது உமையாக்கள் கையில் ஒரு ஆட்சியாக வந்துடுது. அந்த 9 வருஷங்கிறது அந்த காலத்தில் 2 ஆட்சி. அதே மாதிரி அலி முஆவியாண்டு இருந்த அந்த காலத்துலேயும் ஒரு 2 ஆட்சி. அதுக்கு பிறகு ஒரு ஆட்சியாக வந்துடுது. இந்த சம்பவம் இருக்குதா? அப்போ வந்து இந்த இப்னு சுபைர் வந்து அவரை எதிர்த்து யசீது காலத்தில் ஒரு படை எடுத்து வந்தாங்கல்ல, வந்து இந்த காபாவெல்லாம் சேதப்படுத்தினாங்கல்ல, அப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த காபாவை சேதப்படுத்திவிட்டாங்க. இப்போ நம்ம என்ன செய்யலாம்? காபாவில் மொத்தமாக இடிச்சுப்புட்டு நம்ம கட்டுவதா, அல்லது சின்ன சின்ன மராமத்து வேலையை பார்க்குறதா அப்படின்னு அந்த யசீதுடைய படையினால் வந்து யசீதுடைய படை சிரியாவாசிகளால் சேதப்படுத்தப்பச்சுன்னு சொல்லுவாங்க வரலாறுல. அதாவது யசீது தான் அது. யசீது எத்தனை சிரியாவாசிகளால்னு சொல்லுவாங்க. சிரியாவில் தான் அவர் டமாஸ்கஸ்லான இருந்தார். அப்போ சிரியாவாசிகளால் காபா சேதப்படுத்தப்பட்ட வாசகத்தை கொண்டு தான் வரலாறில் குறிப்பிடுவாங்க. அதாவது யசீதுடைய படையால் தான் அது சேதப்படுத்தப்பட்டுச்சு. அந்த சேதப்படுத்தப்பட்டதுக்கு பிறகு அப்போ இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், எல்லாத்தையும் ஆலோசனை கேட்குறார். ஒருத்தர் நான் வந்து இப்போ வந்து காபத்துல்லாவை வந்து நாசமாக்கிட்டாங்க, எரிஞ்சு சிதிலமடைஞ்சு போயிடுச்சு. எங்கே சிதிலமடைஞ்சு போச்சோ அந்த சிதிலமடைஞ்சதை மட்டும் நம்ம ரிப்பேர் பண்ணிடுவோமா, அல்லது மொத்தமாக இடித்து தகர்த்து விட்டு புதுசாகவே கட்டிடுவோமா அப்படின்னு இந்த சேதமடைஞ்சதுனால தான் இந்த ஐடியா அவருக்கு வருது. சேதமடைஞ்சிச்சின்னு அதில் கை வைக்க போகிறோம். கை வைக்க போகும்போது ரிப்பேர் பண்ணுறது என்பது கொஞ்சம் அதோட தரம் குறைவாக தானே இருக்கும். புதுசாக கட்டிட்டோம்னா அது நல்லா இருக்குமே அப்படிங்கிறது மாதிரி நினைத்து கொண்டு அவர் ஆலோசனை கேட்குறாரு. பலர் என்ன செய்கிறாங்க, நீங்கள் டேமேஜை மட்டும் சரி பண்ணுங்கன்ட்டு ஆலோசனை கொடுக்குறாங்க. அவர் அவங்கள திட்டுவார், என்ன நீ ஆலோசனை சொல்கிறீங்க, உங்கள் வீடு எரிஞ்சு போனால் இப்படி தான் செய்வீங்களா, உங்கள் வீடு இன்னும் சேதமாகி போனால் அதை வந்து அப்படியே பராமரித்து பண்ணுவீங்களா, புதுசாக கட்டுவீங்களா, அல்லாவுடைய வீடுக்கு அப்படி செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நான் அல்லாட்ட இஸ்திகாரா பண்ணி துவா செய்ய போகிறேன், அதில் வர்ற முடிவு இப்படி தான் நான் செய்வேன்னு சொல்லி கடைசியாக இடிக்கிறதுங்கிற முடிவுக்கு வர்றார். இடிச்சிருவோம், சேதமடைஞ்சு இடிச்சிருவோன்னு வர்றார். இடிக்க வரும்போது எல்லோரும் பயப்படுறாங்க. ஏன்னா காபாவை இடிச்சிட்டா அங்கேருந்து அல்லாட்டிருந்து ஏதாவது அதாப் இறங்கிருமோன்னு பயப்படுறாங்க. அதனால் காபாவில் மேலே ஏறி ஒரே ஒரு கல்லை இடித்து தள்ளிட்டு வெயிட் பண்ணுவது. அல்லாவுடைய அதாப் ஒன்று வரலன்னு சொன்னால் இடித்து தகர்த்துடுறது. ஏதாச்சும் அல்லாட்டிருந்து ஒரு எச்சரிக்கை வந்துருச்சின்னு சொன்னால் ரிப்பேர் பண்ணிடுறதுன்ற முடிவில் இடிக்க முயற்சி பண்ணுறாங்க. ஒரு கல்லை இடித்து சாத்துறாங்க, எந்த இதுவுமே வரல. அப்புறம் ஒருத்தராக ஏறி நினைஞ்சாங்க, சரி இது அல்லா வந்து இதை கோவப்படலை அப்படி நினைத்து மொத்தமாக காபாவை நினைச்சிட்டாங்க, இடித்து தகர்த்துட்டாங்க. தகர்த்ததுக்கு பிறகு இப்போ கட்டுறதுக்கு தான் அவர் பலவற்றையும் யோசனை கேட்குறாரு. எப்படி கட்டுறது என்றால், காபாவுடைய ரசூல்லா காலத்தில் இருந்துச்ச அந்த மாதிரி கட்டுறதா, அல்லது ரசூல்லா காலத்துக்கு முன்னாடி வந்து ரசூல்லாவுடைய ஒரு 30 வயசாக இருக்கும்போது ஒருக்கா புதுப்பிச்சாங்கல்ல காபத்துல்லாவை, அந்த வடிவம் தான் ரசூல்லா காலத்தில் இருந்துச்சு. ஆனால் காபாவுடைய ஒரிஜினல் வடிவம் என்னன்னு கேட்டால், இப்போ நம்ம பார்க்குறோம்ல, ஒரு செவ்வகமாக நீங்கள் பார்க்குறீங்க, சதுரமாக பார்க்குறீங்கல்ல, அது இல்லை. காபா சதுரமாக பார்க்குறதுல 3 பக்கம்தான் அந்த சதுரம், ஒரு பக்கம் அந்த வில்லு மாதிரி வளைவு. நம்ம மெஹ்ராபில் வளைவாக வச்சுருப்பாங்கள்ல, பள்ளிவாசல் எப்படி இமாம் நிற்கிறதுக்காக வேண்டி வளைவாக வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி 3 பக்கம் அப்படி சதுரமாக இருக்கும். ஒரு பக்கம் அப்படி யூ மாதிரி, இங்கிலீஷ் யூ மாதிரி என்ன செய்யும், வளைஞ்சதாக இருக்கும். இப்படி தான்
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டின காபாவும் அதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் புதுப்பிச்சாங்கல்ல அதுவும் இருந்தது. அந்த வளைவாக இருந்த பகுதியில் இமாம் நிற்பார். இப்போ சஃபெல்லாம் பின்னாடி நிற்கும். அப்போ அந்த வளைவான ஒரு பகுதியையும் சேர்ந்து தான் காபாங்கிறது சதுர வடிவமாக இருக்கவே இல்லை. இப்போ நீங்கள் செவ்வகமாக பார்க்குறீங்கல்ல, இந்த வடிவமாக இப்ராஹிம் நபி கட்டின காபா இருக்கலை, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டின காபா இருக்கலை. எந்த மாதிரி இருந்துச்சின்னு சொன்னால் 3 பக்கம் சதுர வடிவத்தின ஒரு பானா மாதிரியும், ஒரு பக்கம் லாடம் மாதிரி, லாடம் வளைஞ்சிருக்கும்ல, லாடம் மாதிரி வளைஞ்சிருக்கும். 3 பக்கம் இப்படி, ஒரு பக்கம் இப்படி கோடை மாதிரி இப்படி வளைஞ்சிருக்கும். அப்படி அந்த மாதிரி டைப்பில் தான் அந்த காபத்துல்லா வந்து இருந்தது துவக்கத்தில். அப்போ ஒரு வெள்ளம் ஏற்பட்டு என்ன ஆகுதுண்டா, ரசூல்லா வந்து இளைஞராக இருக்கிற காலத்தில் ஒரு வெள்ளம் மாதிரி ஏற்பட்டு அந்த காபா சிதிலம் அடைஞ்சு போச்சு. அப்போ அன்றைக்கி உள்ள குறைஷிகள்லாம் மஷூரா பண்ணி நம்ம கட்டணும் காபாவேன்னு சொல்லி கட்டுறாங்க. அப்படி கட்டும் பொழுது போதுமான நிதி பற்றாக்குறை ஏற்பட்டுருச்சு. அதனால் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த வளைவு வரைக்கும் போனோம்னா காசு ரொம்ப செலவாகும், அதை தனியாக விட்டுவிட்டு ஒரு கொஞ்சம் அளவை குறைச்சி ஸ்கொயராக கட்டிடுவோன்னு கட்டுறாங்க. இப்போ நீங்கள் கட்டின அந்த சைஸ் இருக்குல்ல, இது காசு பத்தலைங்கிறதுக்காகத்தான் ஸ்கொயராக கட்டிவிட்டு அதே நேரத்தில் அந்த காபா இன்னும் கொஞ்சம் இருக்குதுன்னு காட்டுறதுக்காக வேண்டி சின்னதாக ஒரு வளைவு மாதிரி போட்டிருப்பாங்க, லாட மாதிரி. பார்த்தீங்கன்னா காபாவுக்கு பக்கத்தில் ஹத்தீமு ஹிஜ்ருன்னு அது சொல்லுவாங்க, ஹிஜ்ருன்ற பகுதியும்பாங்க. சில பேர் ஹத்தீம்ங்கிற வார்த்தையில் அதை சொல்லுவாங்க. காபாங்கிற இப்படி 3 பக்கம் 4 பக்கமும் படுத்திட்டு ஒரு பக்கத்தில் என்ன இருக்கும்னு கேட்டால் அந்த வளைவும் இருக்கும். வளைவாக ஒன்று சின்னதாக போட்டு வச்சுருப்பாங்க. எதுக்குன்னு கேட்டால் அவ்வளோ வரைக்கும் இந்த காபா இருந்துச்சு, எங்கள்கிட்ட காசு இல்லாததுனால அப்படி வளைச்சி கிளச்சி கட்டுறதுக்கு காசு இல்லை. அதில் ஒரு ஏறக்குறை அது ஒரு 25-30% இருக்கும். 30% இடத்த அவுட் பண்ணிவிட்டு ஒரு 70% ஸ்கொயர் பண்ணி என்ன செய்கிறாங்க இவங்க கட்டுறாங்க. அந்த கட்டுமான பணியில் ரசூலுல்லாவும் சம்மந்தப்பட்டாங்க. ரசூலுல்லாவும் சேர்ந்து நினைஞ்சாங்க, அந்த கல் தூக்குறது அதெல்லாம் செஞ்சாங்க அந்த காலத்தில். ஆனால் அது ரசூலுல்லாவுக்கு ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டு என்னென்னு கேட்டால், இது வந்து இப்ராஹிம் நபியுடைய காபா மாதிரி இல்லையே, இதை வந்து ரொம்ப மாற்றம் செஞ்சு விட்டாங்களே, எப்படியாவது மாற்றணும்னு மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன செய்யலைன்னு கேட்டால், நம்ம என்ன செய்யணும், அதை வந்து அந்த வளைவான ஒரு பகுதியை வைத்து நம்ம அப்படி கட்டணும். அது மாதிரி வேறு சில மாற்றங்கள்லாம் செஞ்சுருந்தாங்க. ஆரம்பத்தில் இருந்த காபா வந்து இவங்க மக்காவுடைய காஃபியர்கள் புதுப்பிச்சாங்கல்ல காபா, அதுக்கு முந்தின காபா எப்படி இருக்கும்னு கேட்டால், உள்ளே நுழையிற வாசல் வந்து தரையாக தான் இருக்கும். இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் வாசல் ஹைட் பண்ணுறாங்க. வாசலில் உள்ளெல்லாம் போக முடியாது. எதுக்காக வேண்டின்னு கேட்டால், அவங்க பர்மிஷனோட வேண்டியால் உள்ளே விடுறதுக்காக வேண்டி வாசல் என்ன செஞ்சுட்டாங்க, ஹைட் பண்ணி விட்டாங்க. அதை வந்து தரையாக தான் இருக்கும் வாசல். இப்படி வந்தோன்னே அப்படி போகிற மாதிரி தான் இருக்குமே தவிர, இப்படி படி ஏறி உயரமாக்கி போகணுங்கும்போது இவங்களை பர்மிஷன் வாங்கிட்டு போகிற மாதிரி ஒரு செட்டிங் பண்ணிட்டாங்க. அதை மாற்றணும்னு ரசூலுல்லாஹ் யோசனை பண்ணுறாங்க. காபாவில் வந்து அதை தரையாக தான் வாசலை மாற்றணும். இது அப்படி இல்லை. ரெண்டாவது வந்து அந்த வளைவும் சேர்த்து தான் காபாவில் இருக்கணும், அதையும் செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. ஆசைப்படும்போது என்ன செய்ய, இந்த சம்பவத்தை தெரிஞ்சுட்டு இந்த ஹதீஸை படித்தா அவங்களுக்கு விளங்கும். அப்போ ஆயிஷா நாயிட்ட ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஆயிஷாவே உன்னுடைய சமுதாயத்தார் வந்து இப்போ தான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க, அவங்க வந்து இன்னும் ஆழமாக இஸ்லாம் வந்து பதியலை. இந்த நேரத்தில் இந்த காபாவை நான் மாற்ற நினைக்கிறேன், ஆனால் அவங்க சரியாக புரிஞ்சிக்கிற மாட்டாங்க என்ற காரணத்துக்காக வேண்டி நான் என்ன செய்யலை, இப்போதைக்கு அதை நான் மாற்றம் செய்ய விரும்பலை. உன்னுடைய சமுதாயம் அந்த குறைஷி கூட்டத்தார்கள் புதுசாக இஸ்லாத்தை ஏற்காமல் கொஞ்சம் பழைய ஆட்களாக இருப்பார்களே, ஆனால் காபாவை மொத்தமாக இடிச்சுப்புட்டு இப்ராஹிம் நபியுடைய அடித்தளத்தின் அடிப்படையில் நான் அந்த காபாவை கட்டியிருப்பேன். அதுக்கு 2 வாசல் அமைச்சிருப்பேன். ஒரு வாசல் உள்ளே போகிறதுக்கு, ஒரு வாசல் வெளியே போகிறதுக்கு 2 வாசல் அமைச்சிருப்பேன். 2 வாசல் இருந்திருக்குன்னு அதில் விளங்குறது. அதே மாதிரி அந்த வாசலை வந்து தரையாக கீழே இறக்கி வச்சுருப்பேன். இதெல்லாம் செய்ய ஆசைப்பட்றேன், ஆனால் காபாவில் கையை வச்சுட்டாருன்றவாங்க. அன்றைக்கி உள்ள மக்களுடைய அப்போ தான் இஸ்லாத்துக்கு வந்திருந்தா கூட காபாவுலே கையை வைக்கிற அளவுக்கு வந்துட்டார் இவர் அப்படின்னு எடுத்துருவாங்களோ என்ற ஒரு தயக்கத்தின் காரணமாகத்தான் நான் வந்து அதை இடிக்கலை என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருந்தாங்க. அப்போ தான் இந்த இப்னு சுபைர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஆயிஷா நாயிட்ட வந்து கேட்குறாரு, எப்போ இந்த மாதிரி சிதிலம் அடைஞ்சு போச்சு, எரிஞ்சு போச்சு,
இப்போ வந்து கட்டணும்னு நான் முடிவுக்கு வந்துட்டேன், ரிப்பேர் பண்ண நான் ரெடியாக இல்லை, முழுசாக தான் கட்டணும், என்ன மாதிரி கட்டுவது, அதை பற்றி ரசூல்லா என்ன சொன்னாங்கன்னு ஆயிஷா நாயிட்ட கேட்குறாரு. அப்போ ஆயிஷா நாய் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்க சில விளக்கங்களை சொல்கிறாங்க. இப்படி தான் ரசூல்லா காலத்தில் காபா ரசூல்லா அந்த ஜாஹிலிகள் மக்கா காஃபிர்கள் கட்டுவதற்கு முந்தின காலத்தில் வந்து காபா இப்படி தான் இருந்துச்சு என்று ஆயிஷா நாயகி விளக்கம் கொடுக்குறாங்க. விளக்கம் கொடுத்த உடனே அதன்படி இவர் காபா கட்டுறார். இப்னு சுபைருடைய காலத்தில் காபா வந்து ரசூல்லா ஆசைப்பட்டாங்கல்ல அந்த மாதிரி கட்டுறாரு. இப்போ எல்லாம் புதுசாக நேற்று சிலத்துக்கு வந்த ஆட்களா எல்லாம் பழைய ஆளுக்கு தான் இருக்கிறாங்க. இப்போ இடிக்கணுங்கிற ஒரு அவசியம் வேறு ஏற்பட்டிருக்கு. இடிச்சிட்டு என் பேரை காட்டுறதுக்காக நான் இடிக்கலை, எரிச்சுப்பிட்டாங்க, சேதப்படுத்திட்டாங்க. இப்போ ரிப்பேர் பண்ணுறதுக்கு பதிலாக அதை கட்டிடுவோமேன்ட்டு எப்படி கட்டுறாருன்னு கேட்டால் 3 பக்கம் ஒரு பானை மாதிரி வைத்து, ஒரு பக்கம் லாடை மாதிரி அந்த ஹத்தீம் அந்த அவுட்டில் இருக்கும்ல, சின்னதாக இருக்கும்ல, அதுக்கும் செவரு எழுப்பி அதை என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அதை காபாவை கட்டிடுறாரு. 2 வாசல் வச்சு கட்டுறாரு. வாசலை வந்து கீழே வச்சு இதெல்லாம் கட்டுறது யாரே இப்னு சுபைர் கட்டுறாரு. எதனால் கட்டுறாரு? இது ரசூல்லா ஆசைப்பட்டது. ரசூல்லா செய்யலை, ஆனால் ஆசைப்பட்டது. ஏன் செய்யலைன்னு கேட்டால் அன்றைக்குள்ள மக்கள் வந்து புதுசாக இஸ்லாத்தை வந்தவங்களாம் இருக்கிறாங்க, குறைஷிகள். அவங்களுக்கு வந்து அதை புரிஞ்சிக்கிற மாட்டாங்க. மக்கா வெற்றியில் தானே எல்லோரும் வர்றாங்க, அவங்களுக்கு அவ்வளோ புரிஞ்சிக்கிற மாட்டாங்க. அது கொஞ்சம் நம்ம ரசூல்லா சொன்னால் கரெக்டாக தான் இருக்குங்கிற அளவுக்கு அவங்களுடைய நம்பிக்கை வந்த பிறகு செஞ்சால் தான் சரியாக வரும். இப்போ நான் கை வச்சேன்னா அவங்க வந்து சரியாக புரிஞ்சிக்கிற மாட்டாங்க என்று நினைத்து ரசூல்லா அதை தவிர்த்துடுறாங்க. ஆனால் ஆசைப்பட்டாங்களா, அதை வந்து ஆயிஷா நாயகி சொன்ன பிறகு இப்னு சுபைர் என்ன பண்ணுறாருன்னா, ரசூல்லா எப்படி அந்த ஹதீஸ்லாம் நான் வருஷம் எடுத்து காட்டுறேன். முதல்ல இந்த வரலாறை மனசில் வச்சுக்கிட்டீங்கன்னா சரியாக வரும். அப்புறம் என்ன செய்கிறாருன்னா அவர் கட்டிடுறாரு. காபத்துல்லா வந்து இப்போ நம்ம பார்க்குறோம்ல அந்த வடிவத்தில் இல்லாமல் ரசூல்லா எந்த வடிவத்தில் இருக்குன்னு ஆசைப்பட்டாங்களோ அந்த வடிவத்தில் காபா கட்டி போடுறாரு. அது சில ஆண்டுகள் இவருடைய ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் அந்த வடிவத்தில் அந்த காபத்துல்லா இருக்கிறது. பிறகு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் தலைமையில் ஒரு படையை அனுப்பி மக்காவை ஜெயிப்பாங்கல்ல, இப்னு சுபைரை கொல்லுவாங்கல்ல, கொன்றதுக்கு பிறகு இவன் எப்படி ரசூல்லா காலத்தில் இருந்த காபா மாற்றுறதுன்னு சொல்லிவிட்டு இடிச்சு விட்டு பழைய மாதிரி இருந்தாலும் கட்டிவிட்டார். அதுதான் இப்போ இருக்குது. இப்போ இருக்கிறது என்னது, மக்கா காஃபிர்கள் கட்டிய வடிவமும் அதே மாதிரி ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கட்டினார் இல்லையா, அந்த வடிவம் என்னென்னு கேட்டால் ரசூல்லா காலத்தில் இருந்த வடிவம், ரசூல்லா விரும்பின வடிவம் இல்லை. இப்னு சுபைர் வந்து ரசூல்லா ஆசைப்பட்ட வடிவத்தில் இப்ராஹிம் நபியை கட்டி வடிவத்தில் இருக்கணும்னு அவர் கட்டினார். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்ன செய்கிறாருன்னா, மக்கத்து காஃபிர்கள் கட்டின மாதிரியே இருக்கட்டும், அந்த காபாவெலாம் ரசூல்லாவெலாம் வந்து ஏற்றுக்கிட்டு இருந்தாங்க, ரசூல்லா மாற்றம் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவருக்கு பேர் வந்துருங்கிறதுக்காக வேண்டி இப்னு சுபைர் தான் அந்த காபா மாற்றினார்னு கேமனால் வரைக்கும் அவருடைய வரலாறு இருக்குமே என்பதற்காக வேண்டி இப்னு சுபைர் கட்டின அந்த இப்ராஹிமுடைய அடித்தளத்தில் உள்ள காபாவை இடித்து தள்ளிவிட்டு இவர் என்ன செய்கிறாரு, இவர் பழையபடி உள்ளதாக கட்டிட்டார். அவர் கட்டினது தான் பல மாற்றங்கள் வந்தால் கூட இன்றைக்கி வரைக்கும் அந்த காபான்னு நம்மள்கிட்ட வந்து கொண்டே இருக்கிறது. இதுதான் வரலாறு. அப்போ அதைத்தான் ஆயிஷா நாயிட்ட கேட்குறாரு. பாயிண்ட் வழங்குதா? இப்போ இந்த ஹதீஸ் 126 ஹதீஸ் திருப்பி வாங்க. அப்போ ஏதாவது அனில் அஸ்வதுங்கிறவர் அறிவிக்கிறார். எப்படி அறிவிக்கிறார்? அந்த ஹதீஸ் 126 126 அனில் அஸ்வதி என்பவர் வழியாக அறிவிக்கப்படுது. அஸ்வதுங்கிறவர் அவர் ஒரு மூத்த ஒரு ஆள். அவர்கிட்ட வந்து என்ன செய்கிறாருன்னா, இப்னு சுபைர் கேட்குறாரு. எப்போ கேட்குறாரு? இப்னு சுபைர் கையில் மக்காவோடைய ஆட்சி இருக்கும்போது எரிஞ்சு போனதை கட்டணும் என்று, ரிப்பேர் பண்ணக்கூடாது கட்டணும் என்று அவர் முடிவெடுத்த போது அப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அந்த விவரங்களை அறிய விரும்புகிறார். ஆயிஷா நாயகி அப்போ இல்லை. ஆயிஷா நாயிட்ட செய்தியை கேட்ட அஸ்வதி என்பவர் இருக்கிறார். அஸ்வதிட்ட கேட்குறாங்க. என்ன கேட்குறாருன்னா, காலலி இப்னு சுபைர், அஸ்வத் தான் அறிவிக்கிறார். இதை எனக்கு இப்னு சுபைர் சொன்னார், காணத் ஆயிஷா அவர்கள் துசிர் இலைக்க கசீரன், நிறைய செய்திகளை உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சொல்லி இருக்கிறார்கள். ஃபமா ஹத்தசத்துக்க ஃபில் காபத்தி, காபா விஷயமாக உங்கள்கிட்ட என்னெல்லாம் சொன்னாங்க, ஏன்னா நான் கட்டுறதா இருந்தால் அந்த செய்தியை ஆதாரமாக வச்சுக்கிட்டு நான் கட்டணும். அதுக்காக வேண்டி அஸ்வத் அவர்களை ஆயிஷா நாயகி வந்து காபா சம்பந்தமாக உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்கன்னு அதுக்கு தான் கேட்குறாரு. இந்த ஹதீஸுடைய அர்த்தம், இந்த ஹதீஸுக்கு பின்னாடி இவ்வளோ அர்த்தம் இருக்குது. எதுக்காக வேண்டிய அவர்கிட்ட கேட்குறாருன்னு கேட்டால், இவர் கட்ட போகிறார் இப்போ காபாவை. எதனால? சிதிலம் அடைஞ்சு போச்சு.
அதை ரிப்பேர் பண்ண அவர் விரும்பலை, முழுசாக இடிச்சிட்டு கட்ட விரும்புகிறாரு. அப்போ அந்த காபாவுடைய டீட்டெயிலை பற்றி ஆயிஷா நாயிட்டேருந்து ஏதாவது உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்களான்னு நிறைய பேர்ட்ட கலெக்ட் பண்ணுறாரு செய்தியை. அதில் ஒரு செய்தி அசூதிட்ட கேட்குறாரு, ஆயிஷா நாய் உங்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில் காபா சம்பந்தமாக என்ன சொல்லியிருக்கிறார்கள், இருந்தால் அதை சொல்லுங்கன்னு கேட்குறாரு. அப்போ அந்த அந்த விஷயம் வரைக்கும் இன்றைக்கு உள்ளதை வச்சுக்கிடுவோம். அதனுடைய தொடர்ச்சியை இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு பார்த்துருவோம்.